கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, மத்தேயு 5:37 உள்ளதே உள்ளது என்றும் இல்லாததே இல்லாதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உள்ளத உள்ளது என்று சொல்லணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஆத்திரத்துக்கு போய் சொன்னேன், அவசரத்துக்கு போய் சொன்னேன், ஒரு சின்ன குட்டி போய் தானே அப்படின்னு நினைச்சிட்டு பேசுவாங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம உண்மையா இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கறா காணப்படுறாரு. உண்மையே பேச வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்ம பொய் சொல்லாதபடி நம்ம இருக்க வேண்டும். யாருக்கு தெரியுமா நரகம்? வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்துல போய் பாருங்க. பொய் பேசுறவங்களுக்கு நரகம். அந்த லிஸ்ட்ல நிறைய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல பொய் பேசுற லிஸ்டும் இருக்கும். அவங்களுக்கு நரகம். நம்ம பொய் பேசக்கூடாது. நான் சின்ன பொய் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறவங்களா இருக்கக்கூடாது. உண்மை பேசுறவங்களா காணப்படணும். நீதியா இருக்கிறவங்களா நம்ம காணப்படணும். இந்த வேதத்துல அப்போஸ்தலர்ல அனனியா சிப்ரால குறிச்சு பார்க்கிறோம். காணியாட்சியை விடுத்துட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைக்காங்க. ஆனா அனனியா பொய் சொல்றாரு. பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினதை என்னன்னு கேட்கிறாரு. பொய் சொல்ற அளவுக்கு சாத்தான் நம்ம இதயத்தை நிரப்பிடக்கூடாதுங்க. அதுல நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பொய்ய சொல்ல யார் தூண்டுறான்? சாத்தான் தான் நம்மளை தூண்டுறான். இந்த பொய்ய சொல்லு, அந்த பொய்ய சொல்லு, இதை சமாளிக்க இதை சொல்லு, அதை சமாளிக்க இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இது மேக்சிமம் யார் ரொம்ப பண்றாங்க தெரியுமா? கடன் வாங்கினவங்க நிறைய பண்றாங்க. இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு கொடுத்து அவங்ககிட்ட போய் சொல்லி இவங்ககிட்ட போய் சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. பொய் பேசாதபடி கர்த்தரிடத்துல நீங்க ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் எப்படி நடந்து கொள்ளணும்? ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமா நான் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி உண்மையாய் நடந்து கொள்ளணும் நீங்க கேளுங்க. ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பாரு. அதன்படி உங்க வாழ்க்கைய மாற்றி அமைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள்ல உள்ளதே உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்ல பழகி கொள்ளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அதை உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் நான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.